வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 14. இந்த எபிசோடோட டைட்டில் கழுத்துக்கு கத்தி. மூவேந்தர் பிரிவு போர் வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒற்றன் பறந்து சொன்னதும் அதியமான் கிட்ட கேள்விகள் தீர்ந்து போய் குழப்பமே மிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் தனிமையில் யோசிக்க விரும்பினவரா, சரி நீ போகலாம், நான் தேவைப்படுறப்போ கூப்பிடுறேன்னு சொன்னவர் தான் கையில் இருந்த நகை ஒன்றை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு கும்பிடு போட்டுட்டு அவன் கிளம்பினதும் பெருங்கோ ஆதியர் யோசனையில் மூழ்கினார். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் இளவரசன் இளங்கோ ஆதியன் அங்கே வந்தான். அப்பா, பொக்கிஷத்தை பற்றி ஏதாவது செய்தி கிடைச்சதா அப்படின்னு ஆவலோட வந்த அவனுக்கு ஏமாத்தம் தான் கிடைச்சது. இல்லைங்கிறது மாதிரி தலையசைச்சாரு பெருங்கோ ஆதியர். இளங்கோவோட முகம் வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ நடக்கிறதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னா சலிப்போட இளங்கோ. அவனை சரிப்படுத்த வேற பேச்சை எடுத்தார் அதியமான். தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி சிக்கலும் இல்லைங்கிறான் ஒற்றன். அப்படின்னா ஏதோ இயற்கை சீற்றம் தான் வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு அதியமான். அப்பா பேசுனதை கேட்ட இளங்கோவுக்கு இன்னும் ஆத்திரம் வந்துச்சு. உடனே அதை வெளிப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு இதை விட்டு தொலைங்கப்பா அப்படின்னு இளங்கோ சத்தம் போட பெருங்கோ அவனை பார்த்தாரு. நம்ம பொக்கிஷத்தை தொலைச்சி எத்தனை நாள் வருஷம் ஆகுது, அதை பற்றி பேசாமல் எப்போ பார்த்தாலும் மூட நம்பிக்கையை பிடிச்சிட்டு ஆடுறீங்க. அந்த சங்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடியதா? அப்படின்னா பொக்கிஷம் எங்க? ஏன் அது விஷயமா எதுவும் சொல்லலை? நானும் தான் காதில் வச்சு கேட்டேன். இதெல்லாம் நம்புறத முதல்ல நிறுத்துங்கப்பா அப்படின்னா இளங்கோ அதியமான். அவன் பேச்சு அதியமானுக்கு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணுச்சு. அடே, நான் என்ன முட்டாளாடா? சொல்லுடா, இந்த அதியமான் என்ன முட்டாளா? உனக்கு கேட்கலன்னா உனக்கு பக்குவமும் இறைசங்கோட அருளும் இல்லைன்னு தானே அர்த்தம். தான் யார் காதில் இந்த செய்தியை சொல்லணும்னு அந்த இறைசங்கு தான் முடிவு பண்ணணும். நான் கேட்டேனே, அந்த சங்கு சொன்னதையெல்லாம் நான் கேட்டேனே. எதையோ தெரிஞ்சுக்க அருள் கேட்டு போனால் வேற ஏதோ கிடைக்கிறது மாதிரி இந்த செய்தி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. பொக்கிஷம் போனது எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நம்ம பொக்கிஷம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துராதான்னு நான் நினைக்காத ஏங்காத நாள் இல்லை தெரியுமா? ஒரு அரசனுக்கு தன்னோட உயிரை விட, தன்னோட பொக்கிஷத்தை விட மக்கள் உயிர் தான் அதி முக்கியம். இறை சங்கில் நான் கேட்ட கதறல்களையும் அழுகையையும் கூக்குரலையும் எதிர்காலத்தில் நடக்க விடாமல் தடுக்கணும். அதுதான் அரசனா, அதியனா, சத்திய புத்திரனா என்னோட முதல் வேலை அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசினாரு அதியமான். இளங்கோ எதுவும் பேசாம தலை குனிஞ்சான். அதியமான் கண்ணு செவக்க மூச்சு வாங்க வேற பக்கம் பார்த்தாரு. அப்போ அங்க நடுவுல ஓட்டமும் நடையுமா வந்தான் நெடுவேல். மனவா, நமக்கு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னபடியே வந்தான். 2 அதியமானும் அவனை திரும்பி பார்த்தாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல 3 பேரும் அரசவைக்கு வந்திருந்தாங்க. அங்க அதியமானை பார்க்க வணிக கூட்டம் ஒன்று காத்திருந்தது. அதுல 10 வியாபாரிகள் இருந்தாங்க. எல்லாருமே தமிழங்க. அதியமான் வந்ததும் எல்லாரும் அவரை கும்பிட்டு எந்திரிச்சாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாரு அதியமான். அரசே, நாங்க எல்லாரும் பாடலிபுத்திரத்திலேருந்து வர்றோம்னா ஒருத்தன். மனவா, தமிழகத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா இன்னொருத்தன். அதை கேட்டதும் ஆவலான அதியமான் வணிகர்கள் கிட்ட முழுசையும் விசாரிச்சாரு. வணிகர்கள் கிட்ட விசாரணை முடிச்சதும் சில விஷயங்களை அவசரமா முடிவெடுத்தாரு சத்தியபுத்திர அதியமான். சரி, இவங்க முடிவெல்லாம் எடுக்கட்டும். நாம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த ஒருத்தன் இருக்கானே, வடுக அரசன் மாவடுகன், தன்னோட அரசவையில உட்கார்ந்துருக்க. அவனுக்கு முன்னாடி பொற்காசுங்க மலை மாதிரி குவிஞ்சு கிடந்தது. அந்த பொற்காசுகள்ல எல்லாம் மௌரியர்களோட சின்னமான மயிலும் 3 முக சிங்கங்களும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பொற்குவியலை பார்த்து சந்தோஷ குதூகலிப்போட சிரிச்சான் மாவடுகன். இவ்வளோ காசு கிடைக்குதே, இவன் இன்னும் எவ்வளோ கொலை பண்ண போறான்னு தெரியலையேன்னு நமக்கு தோணுதில்ல. சரி, இவன் இந்த பொற்காசுகளோட உட்காந்து என்ஜாய் பண்ணட்டும். நாம வேற சீனுக்கு போவோம். கதிரவன் கருணை இல்லாம வெப்பத்தை உமிழ்ற அந்த மத்தியான வேளையில கொற்றவன் ஒரு மரத்தடியில இருந்தான். அது கொடுத்த நிழல் மடியில படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். மதுரையில இருந்து கிளம்பினவன் காடு மேடு ஆறு எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து பயணிச்சு அப்போதான் சோழ நாட்டுக்கு வந்திருந்தான். அந்நேரம் தொடர்ந்து வந்த களைப்பால அவனுக்கும் குதிரைக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அதனால உறையூருக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லையில இருந்த அமைதியான சூழல்ல ஒரு ஆலமரத்தடியில குதிரையை கட்டிட்டு அவனும் படுத்துட்டான். அமைதியான ஓய்வும் நிம்மதியான தூக்கமும் கிடைச்சது. நல்லா தூங்கிட்டு இருந்தவன் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் திரும்பி படுத்தப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. கண்ணு முழிச்சான். முழிச்சவன் மின்னல் வேகத்துல தன்னோட இடுப்புல இருக்க மடலை தொட்டு பார்த்தான். அது பத்திரமா இருந்துச்சு. பெருமூச்சு விட்டுட்டு எந்திரிச்சு நின்று சத்தம் வந்த பக்கம் பார்த்தான்.
கொற்றவனோட கண்ணுக்கு அங்க தூரத்துல வெள்ளை கலர்ல ஏதோ ஒண்ணு கூட்டமா காத்து மாதிரி நகர்ந்தது. அதோட அவன் காது பக்கத்துல யாரோ குதிச்சு நின்ன சத்தமும் கேட்டுச்சு. அதை கேட்டு கொற்றவன் திரும்புறதுக்கு முன்னாடியே அவன் கழுத்துக்கிட்ட வாள் முனை ஒண்ணு வந்து தொட்டும் தொடாம இருந்துச்சு. அது அவனை சிலையாக்குச்சு. கொற்றவனை அசைய விடாம நிக்க வச்ச அந்த வாள் மனுஷன் முகத்தை காட்டு அப்படின்னா. கொற்றவன் மெல்லமா திரும்பி பார்த்தான். அங்க தன்னை பார்த்து கழுத்துல வாள் வச்சிருந்தவன் தான் வயசு ஒத்தவனா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த இளைஞனோட தலை சடை போட்டு பார்க்கறதுக்கே வேற மாதிரி விசித்திரமா இருந்தது. ஆனா அழகும் ஆண்மையும் கொண்ட முகம், முறுக்குன தசைங்க, நேர்த்தியான உடம்பு, மேல ஒத்த பருத்தி சட்டையும் கீழே மடிச்சு கட்டின வேட்டியும் கட்டியிருந்த அந்த இளைஞன் கழுத்துல தங்கச்சங்கிலி நிறைய போட்டிருந்தான். யாரு நீ, இங்க என்ன பண்ற அப்படின்னு கடுமையா முகத்தை வச்சுட்டு கேட்டான் அந்த இளைஞன். என் பேரு வீரமாறன், பாண்டிய மன்னரோட தூதன், சோழ மன்னரை பார்க்க சோழம் வந்திருக்கேன் அப்படின்னா கொற்றவன். எப்பா சாமி, எத்தனை பேருப்பா உனக்கு, ஒரு இடத்துலயும் ஒரு பேரா முடியலடா அப்படின்னு நாம நினைக்கும் போது இத சொல்லிட்டே கொற்றவன் வந்தவனை ஓர பார்வை பார்த்தான். கொஞ்சம் யோசிச்ச அந்த இளைஞன் அதுக்கு அத்தாட்சி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் முகத்தை கடுமையா தான் வச்சிருந்தான் அவன். கொற்றவன் தன்னோட இடுப்பை பார்த்து கையை நகர்த்த போனதும் எதிர்த்தாப்புல இருந்தவன் வாழை கொஞ்சம் அழுத்தி அப்படின்னு மிரட்டினான். வாள் கழுத்த அழுத்தினதும் நிமிர்ந்து நின்ன வீரமாறன் அலையஸ் கொற்றவன், அத்தாச்சி கேட்டீங்கல்ல, அது இடுப்புல இருக்கு அப்படின்னா. அந்த இளைஞன் கொற்றவன் இடுப்புல இருந்த குறுவாழை உரையிலிருந்து உருவி எடுத்துட்டு இப்போ எடு அப்படின்னா. கொற்றவன் தன் கிட்ட இருந்த அந்த அபூர்வமான நீள வாழை மரத்தடியில கழட்டி வச்சிருந்தான். அதை அவன் எப்பவுமே வெளியில எடுக்க மாட்டான். அன்னைக்கு குடக்கோ வீரர்களோட சண்டை போடும்போது கூட முன்னாடி வச்சிருந்த வாழ் உடஞ்சதும் இப்போ பயணத்தப்ப ஏதாவது ஆத்திரம் அவசரத்துக்கு வேணுமேன்னு வெளியில வச்சிருந்தான். ஆனா சோழ அவைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை மறைச்சு வச்சிடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கு பின்னாடி கொற்றவன் தன்னோட இடுப்புல இருந்து பாண்டியரோட மீன் சின்னம் பொறிச்ச லட்சணையை எடுத்து அந்த இளைஞன் கிட்ட காமிச்சான். அதை பார்த்ததும் வாழை கீழே இறக்கி உரையில போட்ட அந்த இளைஞன், பொறுத்தருள்ளனும் பாண்டிய தூதரே, உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அழுந்தூர் வேள் திதியனோட பையன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. என் பேர்னு சொல்லி அவன் பேரை சொன்னான். மக்களே, இது யாருன்னு தெரியுமா? இதுதான் நம்ம ஹீரோ பிடர் தலையன், இரும்பு இடர் தலையன்னு செல்லமா கூப்பிடுற இரும்பிடர் தலையன். எவ்வளோ நாள் ஆச்சுல்ல இவனை பார்த்து, ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். அவன் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட பின்னாடியும் அவனை ஏற இறங்க சந்தேகத்தோட பார்த்தான் கொற்றவன். அவன் கேட்டானே ஒரு கேள்வி, என்னது தெரியுமா? அது அத்தாட்சி அப்படின்னா. அதாவது நீ இரும்பிடர் தலையனா அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டான். அவன் இப்படி கேட்டதும் பிடர் தலையனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. தடவையா இந்த கேள்வியை ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சாட்சி தானே வேணும், இங்கே பாருங்கன்னு சொல்லி தன்னோட மேல் சட்டையை விலக்கி கொஞ்சம் நெஞ்ச காட்டினான். அங்க அழுந்தூர் சின்னம் பச்சை குத்தி இருந்தது. அதை பார்த்ததும், வணக்கம் அழுந்தூர் வேளிரே, என்ன புலி கொண்ட சோழ மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னா வீரமாறன்கிற கொற்றவன். பாண்டிய நாட்டுல தன்னை கொற்றவனாவும் சோழ தூதனாவும் சொல்லிக்கிட்டவன் சோழ நாட்டுல அழுந்தூர் இளவரசன் இரும்பிடர் தலையன் கிட்ட தன்னை பாண்டிய தூதனாவும் வீரமாறனாவும் அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவங்க 2 பேரும் இப்போ உறையூர் சந்தைக்குள்ள குதிரையை கையில பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இடது கையில குதிரையை பிடிச்சிட்டு நடக்கிற வீரமாறன் தன்னோட இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்க பிடர்த்தலையன் பேசுறத கேட்டு அவனை திரும்பி பார்த்தான். பாண்டிய மன்னர் எதை பத்தி தூது அனுப்பியிருப்பாரு? எல்லாம் மூவேந்தர் கூட்டுப்படையை பத்தி தானேன்னு வீரமாறனை பத்தி கேட்டான். நாமளும் அந்த ஃப்ளோலையே போவோம், அவனை வீரமாறன்னே சொல்லிக்குவோம். ரொம்ப சரியா கெஸ் பண்றானேன்னு நினைச்ச வீரமாறன், அதை பத்தி இப்போ என்னால சொல்ல முடியாது அப்படின்னா. அப்புறம் அவனே, ஆமா நண்பா, இதுதான் தூதுன்னு எப்படி கெஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். இல்ல, பாண்டிய நாட்டிலேருந்து தூது வர்றது இது 2வது தடவை. முன்னாடி பாண்டிய இளவரசியோட சுயம்பரம் அழைப்பு மடல் வந்தது, இப்போ நீங்க வந்திருக்கீங்க. 2வது தடவை தூது வருதுன்னா நிச்சயம் அது கூட்டுப்படை பத்தி தான் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அது சரி, பாண்டிய இளவரசியோட சுயம்பரம் என்ன ஆச்சு? எந்த இளவரசன் ஜெயிச்சான்னு கேள்வி கேட்டான் இரும்பிடர் தலையன். நான் கிளம்புற வரைக்கும் யாரும் ஜெயிக்கல, இனிமேலையும் யாரும் வெச்சுக்கனிய பறிக்க போறதில்லைன்னு சொன்னான் வீரமரவன். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் இரும்பிடர் தலையன். அந்த யாழிச்சங்கிலிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா வீரமாறன். கொஞ்சம் நக்கலா சிரிச்ச பிடர் தலையன், அந்த யாழிச்சங்கிலிய உடைக்க ஒரு ஆம்பளை கூட வாங்க இல்ல,
இந்நேரம் இளவரசன் சென்னி மட்டும் அங்க இருந்திருந்தா பாண்டிய இளவரசிக்கு மாலை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னா இரும்பிடத்தலையன் பெருமிதத்தோட. அப்போ தங்களை பார்த்து ஓடி வர்ற குழந்தைகள ஒரு குழந்தைய தூக்கி முத்த கொஞ்சி சிரிச்சு இறக்கி விட்டுட்டு அனுப்பினா பிடர்த்தலையன். தங்களை கிராஸ் பண்ணி போன குழந்தைகளை பார்த்து சிரிக்கிற பிடர்த்தலையனை பார்த்த வீரமாறன், சோழ நாட்டில் இருந்து ஒரு இளவரசன் கூட சுயம்பரத்துக்கு வரலையே, காரணம் என்ன நண்பா? சோழர்கள் பாண்டியர்களான எங்க கூட நட்பு வேணான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். பாதையை பார்த்து நடந்த பிடர்த்தலையன், நாங்க யார் நட்பையும் முறிக்க நினைக்கல, எங்க மரியாதையை நாங்க காப்பாத்திக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னா பிடர்த்தலையன். மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கும் சுயம்பரத்தை நிராகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல ஜெயிச்சா உங்களோட மரியாதை கூட தானே செய்யும் அப்படின்னு கேட்டான் வீரமாறன். பிடர்த்தலையன் வீரமாறன்கிற கொச்சவனை பார்த்தான். அப்புறம் உதட்டளவுல சிரிச்சவன், சொல்றேன் வாங்கன்னு அவனை பக்கத்துல இருக்க ஒரு பழரச கடைக்குள்ள கூட்டிட்டு போனான். குதிரையை வெளியில கட்டிட்டு 2 பேரும் மேசையில போய் உட்காந்தாங்க. உட்காந்ததும் வீரமாறன் சுத்தி முத்தி பார்த்தான். அதுக்குள்ள கடகடான்னு சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. பழ வாசனை வேற தூக்குச்சு. தங்களோட கடைக்கு பிடர்த்தலையன் வந்திருக்கத பார்த்து அந்த கடையோட உரிமையாளன் ஓடி வந்து அவனை கும்பிட்டு நின்னான். வரணும் வரணும், அழுந்தூர் இளவரசர் வரணும்னு சொன்னான். நலமா அப்படின்னு கேட்டான் பிடர்த்தலையன். நல்லா இருக்கும் இளவரசே, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டான் அவன். 2 கரும்பு சாறு கொடுங்க அப்படின்னா பிடர்த்தலையன். சரின்னு தலையாட்டிட்டு அந்த கடைக்காரன் 2 பேரையும் பார்த்து தலை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். பிடர்த்தலையன் வீரமாறனை பார்த்து, இங்க கரும்பு சாறு ரொம்ப அருமையா இருக்கும், இது மாதிரி கரும்பு சாற்றை நீங்க வேற எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னா. இவ்வளோ விளம்பரம் பண்றானே அப்படின்னு இவனுக்கு மனசுல தோணுனதுனால ஒரு நொடி ஒரு புன்னகை வந்து போச்சு. என்ன கேட்டீங்க? சுயம்பரத்தை ஏன் நிராகரிச்சிட்டீங்கன்னு தானே கேட்டீங்கன்னு விட்ட இடத்துல இருந்து பேச்ச ஆரம்பிச்சா இரும்பிடத்தலையன். அப்புறம் நண்பா, கூட்டுப்படையோட ஒப்பந்தம் உடஞ்சது ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஒப்பந்தத்தோட காலம் முடிஞ்சது அதானே அப்படின்னா வீரமாறன். வெளி உலகத்துக்கு அப்படி சொன்னாங்க, ஆனா உண்மை அது இல்ல. முன்னாடி இருந்த ஒப்பந்தத்துல கால வரையே இல்ல அப்படின்னா இரும்பிடத்தலையன். இந்த விஷயம் இவனுக்கு புதுசா இருந்தது. ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிச்சான். மூவேந்தர்களும் ஒரு நாள் பாண்டிய நாட்டுல சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் முறிஞ்சுது. மொழிபெயர் தேசத்துல இருக்க கூட்டுப்படை அவங்க எல்லைக்கு போயிடணும்னு அப்புறம் தான் அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா இரும்பிடத்தலையன். அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு ஆர்வம் குறையாம கேட்டான் வீரமாறன். அது மூவேந்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணு. அந்த ரூம்ல ரொம்ப காரசாரமான விவாதம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கணும். அன்னையிலிருந்து தான் எங்க சோழ மன்னர் சேரர் மேலையும் பாண்டியர் மேலையும் ரொம்ப கோபத்தோட இருக்காருன்னு இரும்பிடத்தலையர் சொன்னான். அதனாலதான் சுயம்பரத்துக்கு இங்கிருந்து ஒருத்தர் கூட வரலையா? சரி, ஒருவேளை சோழருக்கே தெரியாம யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படின்னு கேட்டான் வீரமாறன். அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு பிடர்த்தலையன் பதில் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.